அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் இப்போ எப்படின்னா அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிக்கு வந்து அந்த பகுதிகளில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரக்கூடியவர். ஆனால் அவங்களுடைய பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் பர்சனல் கால்குலேஷன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு யாரையுமே வந்து அவர்கள் வந்து மரியாதை கொடுப்பது கிடையாது. அவருக்கு தோதாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராகவோ இல்லை வந்து வேறொரு கருத்து வைத்திருந்தாலோ அவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், திரு அன்வர் ராஜா அவர்கள், அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். என்ன முக்கியமான விஷயமா அதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த முத்தலாக் விஷயத்தில் அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் வந்து அதுக்கு எதிராக தீவிரமாக பேசுகிறார். நம்மலாம் என்ன நினச்சோம், அதிமுக முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக ஓட்டு போட போகுதுன்னு நினச்சோம். ஒரு பிரேக் விட்டாங்க, பேசினபடி. ஆனால் ஓட்டு வந்து ஆதரவாக போட்டுட்டு போனாங்க. அண்ணன் அன்வர் ராஜா இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கார். ஸோ சிறுபான்மையினத்தை சார்ந்தவர்களுக்கு யார் ஒரு பாதுகாவலனாக இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அதற்கு வந்து திமுக தான் ஒரு சரியான பாதுகாவலனாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இவங்க எல்லாரும் வந்து திமுகவை நாடி வருகிறார்கள். இப்போது இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா பாஜக என்ற அந்த ஒரு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து எப்படியாவது இந்தியாவை கபலீகரம் செய்துவிட வேண்டும் அப்படின்ற நோக்கில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது, எதிர்கருத்துக்களே இருக்கக்கூடாது, எதிர் சித்தாந்தங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இப்படி சித்தாந்தத்தின் அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் இவர்களெல்லாம் திமுகவை சேர்ந்து வருவது, திமுகவில் சேர்வது என்பது தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு திமுகவுடைய கொள்கை பிடிப்பிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது. இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு மேலாக ஓபிஎஸோட தான் ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருடைய பயணம் ஓபிஎஸோட தான் இருக்கு. பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் தனக்கு ரொம்ப அவசியம், அதனால தான் அவர் திமுகவில் சேர்றாரு, கொள்கையெல்லாம் 2வது பட்சம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. இல்லை, இப்போ அண்ணன் வந்து அதிமுக ரெட்டேலை சிம்பல் நின்று ஜெயிச்சார். அதே இதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய எம்எல்ஏ இதுவும் இருக்குது. இப்போது ஃப்யூச்சர்னு நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க. ஒரு அதிமுக கட்சி எம்எல்ஏ அதிலிருந்து ஜெயிச்சவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்தார் அப்படின்றீங்க. அவருக்கு வந்து பதவி தான் முக்கியம், அரசியல் எதிர்காலம் தான் முக்கியம்னா இவ்வளோ நாள் அங்கே இருக்கணுன்ற அவசியமே இல்லை. என்ன நினச்சிருப்பாங்க, என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? கண்டிப்பாக அதிமுக தனித்து ஒரு சக்தியாக வெளியில் வரும்,